இதனால டெட்பூலால தன்னோட பிளட்டை இன்னொருத்தருக்கு டொனேட் பண்ண முடியாது. இது ஒரு ஜோக்கான விஷயம் இல்ல. இங்க சீரியஸான ஒரு ரீசனே இருக்கு. ஒருவேளை அவரோட பிளட்டை ஏதாவது ஒரு ஹியூமனுக்கு அவர் வந்து குடுத்தாரு அப்படின்னா, அவங்களுக்கு அது டேஞ்சரஸா கூட அமையும். ஏன்னா டெட்பூலோட ஹீலிங் ஃபேக்டர் தன்னோட செல்ஸையுமே இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ரீஜெனரேட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஏற்கனவே இவரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் இவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இவரோட பிளட்லயுமே செல்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால அதுவுமே ரீஜெனரேட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். இவர்கிட்ட அந்த ஹீலிங் ஃபேக்டர் இருக்குன்றதுனால தான் அந்த ஒரு விஷயம் இவரை அஃபெக்ட் பண்ணாம இருந்திருக்கும். ஸோ இந்த நிலைமையில இவரோட பிளட் ஒரு நார்மல் ஹியூமனுக்குள்ள என்டர் ஆச்சு அப்படின்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் ஃபேக்டர் மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இவரோட அந்த கேன்சர் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த கேன்சர் செல்ஸ் தான் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மூலியமா அவங்கள வந்து ஹீல் பண்றதுக்கு பதிலா அவங்கள வந்து கில் பண்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. அதனால தான் டெட்பூலோட பிளட் இந்த இடத்துல மத்தவங்களுக்கு டாக்ஸிக்கான ஒரு விஷயமா இருக்கும். இது மூலியமா இவரோட இம்மோர்டாலிட்டி ஜஸ்ட் இவருக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இவரோட ஹீலிங் ஃபேக்டர் மத்தவங்களுக்கு ரொம்பவே ஹெவியான சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இவரோட பிளட்டை எந்த ஒரு நிலைமையிலுமே இவர் மற்ற ஹியூமன்ஸ்க்கு வந்து கொடுக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.